மஞ்சள் பூசணி வச்சு இப்படி கூட செய்யலாமா? இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சு இந்த ஐடியா. அதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி எண்ணெய் தடவின பிளேட்டில் ஊற்றி ஈவனாக சமன்படுத்தி இட்லி பாத்திரத்தில் மாற்றி அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இது வேகிறதுக்குள்ளே வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பழுத்த தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிய வதக்கிட்டு இதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா சூட்லேயே கலந்து விட்டு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை திறந்து வெந்ததை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறின பிறகு கத்தியால் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு பன்னீர் துண்டுகள் மாதிரி சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஜீரகம், சோம்பு, பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் அரைச்சி எடுத்த வெங்காயம், தக்காளி விழுத சேர்த்துக்கங்க. கூடவே மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாகவோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி திறந்தீங்கன்னா நல்ல கமகமன் மணக்க மணக்க ஹெல்த்தியான கிரேவி ரெடி. சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.